பேசிட்டு இருந்தோம். ஸோ அந்த மாரி பல்வலி வந்ததுன்னா, மாத்திரை போட்டா கூட அந்த பல்வலி தாங்க முடியாது. ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு, அப்படியே வீட்ல உட்காந்து அந்த நாள் பூரா அந்த பல்வலிய சமாளிக்க முடியாம, அது எல்லா வயசுல இருக்கவங்களுக்கும் இருக்கு இன்னைக்கு. 25 இயர்ஸ்ல இருந்து 40 இயர்ஸ், 60 இயர்ஸ் வரைக்கும் இன்னைக்கு எல்லாருக்கும் இந்த பல்வலி தான் ஒரு பெரிய தொந்தரவா இருக்கு. நம்ம சொன்ன மாதிரி கழுத்து பகுதி பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்வெல்லிங்கோட இருக்கும். அந்த கழுத்துல ஒரு விதமான ஒரு வீக்கம். இப்ப நீங்க நம்ம ஃபோட்டோல காமிக்கிறோம் நீங்க பார்க்கலாம். இந்த ஒரு குறிப்பிட்ட பகுதிய நீங்க தொட்டு பார்க்கலாம். உங்களுக்கு பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு அப்டின்னா, ஸோ அந்த ஃபிங்கர்ஸ் வச்சிருக்காங்க பாருங்க, அந்த ஏரியால ஒரு மாதிரியான ஒரு ஸ்வெல்லிங் இருக்கும். ஏன்னா, பற்களுக்கு போ வேண்டிய ரத்த ஓட்டம் அங்க பாதிக்கப்பட்டிருக்கு. சில கெட்ட நீர் அந்த கழுத்த சுத்தி தேக்கம் அடைஞ்சிருக்கு. அதனால தான் பற்களுக்கு போதுமான அளவு அந்த டென்சிட்டி கிடைக்காம, அப்பப்ப வலி வர்றது, சொத்த வர்றது, இந்த பல் பிரச்சனை இருந்தாலே பார்த்தீங்கன்னா, வாயில ஒரு மாரியான துர்நாற்றம் இருக்கும். எப்பயுமே